ஆஹ் இப்போ நான் ஜீரோதால புதுசா அந்த ஜிடிடி அதை வந்து எப்படி இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்றதுலாம் ஆப்ஷன் புதுசா கொடுத்துருக்கான். அதை பத்தி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். ஃபர்ஸ்ட் இன்னொன்று அந்த ஸ்டாக் வந்து என்னோட இதுல ஹோல்டிங்ல இருக்கு. இதுக்கு எப்படி நான் ட்ரைலிங் அந்த ஜிடிடி அதை கிரியேட் பண்றேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஜிடிடின்னு வந்து இருக்கும், இது எடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து பை பண்ணி வச்சிருக்காடி இது செல்லு மட்டும் காமிக்குது. இன்கேஸ் நீங்க ஒரு பை பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி ஜிடிடி கிரியேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் எஸ்எல் ஆர்டர் கிரியேட் பண்ணுவீங்க பை பண்ணணும் அப்படின்னா. இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் வந்தா நீங்க பை பண்ணணும் அப்படின்னா நீங்க எஸ்எல் ஆர்டர் போட்டு பை பண்ணுவீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 2 இருக்கும், சிங்கிள் அண்ட் ஓசிஓ. சிங்கிள்னா நீங்க ஒரே செல்லு மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓசிஓனா நீங்க வந்து இதுக்கு 2 இப்போ வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன், பை பண்ணி வச்சிருக்கு. எனக்கு ஸ்டாப் லாஸும் செட் பண்ணலாம், டார்கெட்டும் செட் பண்ணலாம். அந்த ஓசிஓ மீன்ஸ் என்ன, ஒன் கேன்சல் அதர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஒன் கேன்சல் அதர். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா டார்கெட்டும் ஆட்டோமேட்டிக்கா அது இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸையும் அது கேன்சல் பண்ணிடும். அதை தான் வந்து சொல்றாங்க ஓசிஓன்னு சொல்றாங்க. அதுல இப்போ வந்து நான் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா 1296 இருக்கு. இப்போ வந்து நான் வந்து குவான்டிட்டிங்க இதை ஆட் பண்ணிட்டு நீங்க இது வந்து 2 வகையா நீங்க செட் பண்ணலாம். நீங்க லிமிட் இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க 2 ப்ரைஸ் செட் பண்ணலாம். ட்ரிகர் ப்ரைஸ் ஒன்று செட் பண்ணணும், ப்ரைஸும் செட் பண்ணணும். மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் ஈஸியான மெத்தட்னா நான் மார்க்கெட் போட்டுருவேன். ஏன்னா இந்த ஒரு ட்ரிகர் ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா 1296 இருக்குன்னா எனக்கு 50 வந்தா ட்ரிகர் பண்ணேன். ட்ரிகர் பண்ணவுடனே எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரிகர் பண்ணுவேன். மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றேன். 50 இதை ட்ரிகர் பண்ணும்போது இந்த ட்ரிகர் ப்ரைஸிங் இது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா இந்த ஜீரோதால நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இந்த இந்த பிரைஸ் கிரியேட் ஆகணும்னு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப ஆர்டர் ஜிடிபியில் மட்டும் தான் ஆர்டர் இருக்கும். நீங்க இந்த அந்த பிரைஸ் 1250ன்னு ட்ரிகர் ஆனோன்னு ஆர்டர்ல போய் பாத்தீங்கன்னா இங்க இந்த ரிலையன்ஸ் நீங்க வந்து உங்களோட ஆர்டர் பேஜ்ல வந்துடும். அதுதான் வந்து அந்த ட்ரிகர் பிரைஸோட மீனிங். இதுதான் அதோட மீனிங். இப்ப இதே பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல போட்டிருந்தீங்க, இந்த மார்க்கெட் நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா 150ல 1250ல ட்ரிகர் ஆனோடனே என்னாகும், அங்க போயிட்டு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருந்தாலும் இன்கேஸ் 1251 இருக்கு, 1081 1249 இருக்கு, அந்த பிரைஸ் என்ன பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் இருக்கோ அதை அடிச்சிடும். பட் நீங்க வந்து இந்த இடத்துல லிமிட் பிரைஸ் ஒன்று கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த லிமிட் பிரைஸுக்காக வெயிட் பண்ணும். சம்டைம் சம்டைம் ரொம்ப இதா இருக்கும்போது ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். அதனால சம்டைம் உங்க ஆர்டர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ மீன்ஸ் இந்த இதுல மோஸ்டா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள என்ன பிரைஸ் இருந்தாலும் விழுந்துடும். அந்த ஜம்பிங் வந்து அந்த இதுல இருக்கும்போது அந்த மார்க்கெட் வந்து வளர்ட்டு இருக்கும்போது ஜம்பிங் வந்து இருக்காது. அதனால மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் போர்டு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். இது வந்து ஸ்டாப் லாஸ்க்கும். இதே வந்து டார்கெட் பாத்தீங்கன்னா டார்கெட் நீங்க என்ன பிரைஸ் வச்சிருக்கீங்க அதே மாதிரிதான். இந்த பிரைஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல போட்டிருந்தீங்க இந்த பிரைஸ் டச் ஆனோடனே உங்க ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ஆர்டர் பிளேஸ் ஆனே மார்க்கெட் போட்டு வச்சீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிறது எக்ஸிட் ஆயிரும். ஓகே, இப்போ புதுசா ஒண்ணு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரைலிங் அப்படின்னா இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து 1650 நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த பிரைஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 96 இருக்குங்களா, 96.60 இருக்கா. இப்போ இந்த கீழே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேல் ஹேப்பன் when price reaches இருக்குல்ல. இப்போ 1998.60 வரும்போது இந்த ரெண்டு ரூபாய் ஆட் ஆகும். எங்க ஆட் ஆகும், இங்க 52 ஆகும். ஸோ இது அப்படியே பிரைஸ் அதிகமாக உங்க ஸ்டாப் லாஸ் வந்து முன்னால கொண்டுட்டே வரும். இதுதான் ட்ரைகர். இந்த இடத்துல எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஒரு சின்ன லிமிட் இருக்கு. உள்ள போய் நான் படிக்கும்போது சில ஸ்டாக் வந்து இவ்வளவு லிமிட், இந்த லிமிட்டுக்கு மேல இதுல போட முடியாது இருக்கு. பட் ஆனா என்னென்ன ஸ்டாக் எனக்கு தெரியல. பட் இதுக்கும் நான் ஒரு லிமிட் இருக்கு. இப்ப நீங்க இது வரைக்கும் 10 கொடுக்கலாம். முத்துக்குமார் சார், சிலதுல பெர்சன்டேஜ் இதுல போட்டிருக்கு, இது பாயிண்ட்ல சொல்றீங்க, பெர்சன்டேஜும் இதுல போட்டிருக்கு. அப்ப என்ன பண்றது? அப்ப நம்ம அந்த பெர்சன்டேஜ் போடணுமா? இல்ல அவசியம் இல்லை சார். இது வந்து நீங்க எதுனாலும் சரி, நீங்க என்ன பிரைஸ் போட்டீங்கனாலுமே நீங்க பர்சன்டேஜ் வந்துடும். அது வந்து ஈஸியா அவன் கொடுத்துருக்கான். இந்த பர்சன்டேஜ் இருக்கு கொடுத்துருக்கான். நீங்க என்ன வேணாலும் மாத்தலாம். இந்த இடத்துல போயிட்டு ஒரு நான் 40 கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பர்சன்ட் அது மாறிக்கும். ஓகே ஓகே ஓகே. சம்டைம் நீங்க வந்து என்னன்னா
ஒரு நிறைய ஸ்டாக் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க, 5%, 10% வச்சிருப்பீங்க. ஆ, இப்போ அதை செக் பண்றதுக்காக நீங்களும் கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இதை வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. ஓ, ம். இது வந்து எனக்கு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% லாபம் வந்தா போதும், ஒரு 6% எனக்கு வந்தா போதும் சொல்றீங்களா? அதுக்கே இந்த இடத்துல நான் போய் நான் வந்து ஒரு ஒரு 6%, 7% நீங்க கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த 7% எக்ஸாக்டா உங்களுக்கு பிரைஸ் கால்குலேட் பண்ண தெரியாது. பட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கால்குலேட் பண்ணிக்கும். நீங்க 7% வைக்கிறேன், எனக்கு 3% ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு 3% வைக்கிறேன் நீங்க கொடுத்தீங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே. இது ட்ரைலிங் கொடுத்தீங்கன்னா இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்கே வரும், இங்க பார்த்தா கீழே வரும். இந்த 1306 ரூபா வரும்போது இங்க இருந்து இந்த 150 ரூபா நான் செட் பண்ணி வச்சிருந்தேன்னா வச்சிருந்தா இப்ப என்ன ஆகும், இந்த 306 வரும்போது இங்க 60, 1260 இப்படியே ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கும். இது வந்து ஸ்டாக்குக்கு. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா ஸ்டாக்ல? முத்து சார், இது ஒரு டவுட். இந்த லிமிட் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர் என்ன டிஃபரன்ஸ் சார்? லிமிட் ஆர்டர் அப்படின்னா நீங்க கொடுக்குற பிரைஸ்ங்க. நீங்க வந்து இப்ப 1250க்கு ஓகே எனக்கு சார். வந்து 49 எக்ஸிட் ஆன் 1249 எக்ஸிட் ஆன் கொடுக்குறேன். ஓகே. இப்ப என்ன ஆகும், இப்ப நீங்க 150க்கும் இந்த இது போய் அங்க இதுல ஒரு 1249 வந்தா தான் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். ஓகே. அது வரைக்கும் பிரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், நீங்க உங்க ஆர்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே சார். ஓகே. இதே மார்க்கெட்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிகர், இந்த பிரைஸ் 1250 ட்ரிகர் ஆனோடனே ஆர்டர் அங்க போயிடுச்சுனாலே மார்க்கெட்ல இருக்கும். மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கும் அந்த நேரத்துல அது மேக்ஸிமம் ஓகே. ஹையஸ்ட் பிரைஸ் தான் எடுக்கும், லோயஸ்ட் எடுக்காது. ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கும், அதுக்காக எக்ஸிட் ஆயிரும். எக்ஸிட் ஆயிடும். ஆமா. நார்மலா லிமிட் கொடுக்கறது கொஞ்சம் சேஃபா சார் மார்க்கெட்டோட? நான் என்னோட அனுபவத்துல நான் என்னோட இதுல வந்து மார்க்கெட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்ல மார்க்கெட் என்ன தான் பிரைஸ் சொல்லுங்க. இருந்தாலும் மார்க்கெட் ஏன்னா கொஞ்சம் சம்டைம் என்ன ஒரு ஒரு பிரைஸ் ரொம்ப வாலட்டைல் இருக்கும்போது 10 ரூபா 5 ரூபா கேப் இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு 5 ரூபா அந்த 5 ரூபா அதுல போய் விழுக்கும். பட் ஆர்டர் ஓகே. மிஸ் ஆகாது. மிஸ் ஆகாது. ஆமா. நீங்க சொல்ல இந்த டார்கெட் பிரைஸ் வந்து 1250 வந்தாதான் அது வந்து மார்க்கெட் பிரைஸ்ல எடுத்துக்கோம், கரெக்டா சார்? இது ட்ரிகருங்க. அதான் இது வந்து மார்க்கெட் வந்து 1250 வந்தாதான் வந்து இங்க இருக்கிற ஜிடிபி இருக்கிற ஆர்டர் வந்து இந்த இது போய் இங்க போய் ஓகே. உட்காரும், உங்களோட ஆர்டர்ல போய் உட்காரும். ஓகே. ஓகே. இந்த ஆர்டர் போய் உட்காரும் போது நீங்க மார்க்கெட் போட்டிருந்தீங்கன்னா அந்த மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ வெளியே வந்துடும். அது மார்க்கெட்ல போய் உட்காந்து. சரி சார். ஆமா. ஓகே. தேங்க்யூ சார். இதுல வேற டவுட் இருக்குங்களா சார் இதுல இப்போ டார்கெட் இப்போ ஒரு ரேட் போட்டுட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 450 இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் வந்து அது நம்ம அமௌண்ட் கொடுத்தோன்னா இந்த ட்ரிகர் பிரைஸ் மாறிட்டே இருக்குமா சார்? ஆமா சார், மாறிட்டு இருக்கும் சார். அது மேல போயிட்டு இருக்கு, மாறிட்டு இருக்குன்னா சார் கீழே இங்க பார்த்தா தெரியுதுங்களா, இங்க சின்னதா ஒரு லைன் இருக்கு கொடுத்துருக்கோம் தெரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரையல் ஹேப்பன் when price reached கொடுத்துருக்காங்கல்ல. இங்க 1298 ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல 52 ஆயிருமா? இது 300 ஆகும்போது இங்க 54 ஆகும். ஓகே ஓகே. என்ன ரீசன் என்ன ஆகுனா நீங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 46 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குல்லங்க. இந்த 46 ரூபாய் டிஃபரன்ஸ்ல மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. சார் இப்போ இது வந்து நம்ம இப்போ ஜிடிடி ஆர்டர் இப்போ இன்ட்ராடேக்கு இது போட்டா இது இதாகுமா சார், ட்ரிகர் ஆகுமா? இன்ட்ராடே பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷனுக்கு போடலாம் சார், ஆப்ஷனுக்கு போட்டு பண்ணலாம். இது ஸ்டாக்குக்கு ஈக்விட்டிக்கு போட முடியுங்களா? நான் இதுவரை ட்ரை பண்ணல சார், செக் பண்ணி பாருங்க. எம்ஐஎஸ் போட்டு பண்ணணும்னு தெரியல சார், செக் பண்ணல, ட்ரை பண்ணி பாருங்க. வாய்ப்பு இருக்கு சார். நம்ம இப்போ இருக்கிற குவாண்டிட்டிக்கு நீங்க போடுறீங்க சரிங்களா? இன்ட்ராடேங்கிறது எம்ஐஎஸ்ல வருது, அதுக்கு வந்து இது வாய்ப்பு இருக்கு சார், போடலாம் சார். வாய்ப்பு இருக்கு சார், போடலாம் சார். சரிங்க சார், நாளைக்கு நான் வேணா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நாளைக்கு இந்த இடத்துல சிஎன்சின்னு ஒரு டாட் இருக்கு பாருங்க. ஆமா சார், சிஎன்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க சார், அங்க இருக்கு. ஓகே. சோ அப்போ எம்ஐஎஸ்க்கு ஒர்க் ஆகாது இது. ஓகே ஓகே. ஒரு பை மாத்திரம் சும்மா ஒரு பை ஆர்டர் காட்டுங்க சார். இப்போ செல்லு பார்த்துட்டோம், நம்ம சிங்கிள் ஆர்டர் ஒன் கேன்சல் அதர் பார்த்துட்டோம். ஒரு பை மாத்திரம் சுமார் ஒரு பை ஒரு ஆர்டர் போடுங்க சார். இங்க இருக்கு பாருங்க சார், இத நான் வாங்கலாம்னு இருக்கேன். சரி, அத ஒரு ஆர்டர் போடுங்க. லூபின் இருக்கு, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஜிடிடி இருக்குங்க. ஓகே. இத கிளிக் பண்ணனால இத போய் நான் பை பண்றேன். இத பை ஆர்டர். லூபின் வந்து இப்போ நீங்க பை பண்ண போறீங்க. சரி, பை பண்ண நீங்க
இப்போ 2500 ரூபாய் 50 பைசா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன ஆமா. ரேட்டுக்கு பை பண்ணணும்? நம்ம இங்க நீங்க போட்டுறணுமா? நீங்க கம்மியா பண்றதுனால பண்ணலாம். நீங்க இதுக்கு மேல போய் இது பண்றதுனால பண்ணலாம். இப்போ இது கம்மியா போடுங்கன்னா இதுக்கு வந்து இது போடணும். இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவாங்க சார், அந்த மாதிரி போட்டு பண்ணலாம். பட் இதுல வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இவன் ட்ரிகர் பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கான் 2625 கொடுத்துருக்கு. சார் இன்னொன்னு இந்த ட்ரிகர் பிரைஸ்ல 5% கொடுத்துருக்கு, -5% இருக்கா சார்? அதுல மைனஸ் ஏதோ ஒரு இடத்துல காட்டுது அந்த 5ல. அது பாருங்க, அது கீழே. ஆக்சுவலி இல்லைங்க, அது மைனஸ் இல்லைங்க இருக்குல்ல பாபு சார், அது. சொல்லுங்க சார். அதாவது இப்ப சப்போஸ் உங்களுக்கு பிரைஸ் தெரியாது, கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னா ஆ, ஆ, ஆ. நீங்க கீழே வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது எனக்கு 3% வந்து கீழே வந்தா வாங்கணும்னா சரிங்க நீங்க சார். இங்க -3 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓ, -3 போடணும், அதான் கேக்குறேன். -3 போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் ஓ, அந்த வந்துடும். ரேட் வந்துரும் அந்த அது இடத்துக்கு. கொஞ்சம் ஆமா சோ ஆமா நீங்க ஆமா. கால்குலேட் இப்போ பண்ணி பண்ண சப்போர்ட் வேண்டாம். ஜோன்னா நம்ம அந்த இடத்துல ஆர்டர் போட்டுடலாம் சார் சொல்றது. இப்போ நம்ம ஒரு சப்போர்ட்ல ஒரு இடத்துல வாங்குறோம். இப்போ லூபின் வந்து இப்போ 2500 போயிட்டு இருக்கு. இப்போ 450 ரூபா 425 ரூபா வாங்குறோம்னா இப்படி நம்ம ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். கரெக்டா தானே சார்? எஸ், கரெக்ட். ஓகே, அதான் கேக்குறேன். ஸோ சில பேர் வந்து பர்சன்டேஜ் தெரியும், நான் எனக்கு வந்து 2% கீழே வந்தா விற்கிறேன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து எக்ஸாக்டா 2% பிரைஸ் என்னன்னு கால்குலேட் பண்றப்பல -2 போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி அங்க போட்டுரும். ஆனா இதுல பெர்சன்டேஜ் மாத்திரம் தான் போயிட்டு பாயிண்ட் போட முடியாது சார் இதுல. கரெக்டா சார்? இதுல இல்ல போடலாம், அதுல போடலாம், எது வேணா போடலாம், பாயிண்ட் ஏதாவது ஒண்ணு போடலாம். இது வேணா போடலாம், எது வேணா போடலாம். ஓகே. நீங்க பெர்சன்டேஜ் பிரைஸ் முதல்ல போடலாம். போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும், பர்சன்டேஜ் முதல்ல போட்டீங்கன்னா பிரைஸை கால்குலேட் பண்ணும். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இதான் பை ஆர்டரு. இப்போ யாராவது இப்போ இது நம்ம வந்து 2500ல இருக்கிறத வந்து இப்போ 2400 வந்தா வாங்குறேன்னா நீங்க 2400 ஒரு ஆர்டரை போட்டு குவான்டிட்டியை போட்டு பிளேஸ் பண்ணிட்டேன்னா அங்கேயே இருக்கும். 2400 ஆமா வந்தா அது வாங்கிக்கும். 425 வந்து ட்ரிகர் பண்ணோம். நீங்க இந்த இடத்துல லிமிட்ல தான் போட்டு வச்சிருந்தீங்க, லிமிட்டுக்காக எடுத்து மார்க்கெட் போட்டு வச்சிருந்தா அந்த பை அந்த பண்ணிடும். ட்ரிகர் ஆகின அந்த பிரைஸ்ல இருந்து அங்க மார்க்கெட்டை போய் செக் பண்ணும். அந்த எந்த டைம்ல எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கு. சார் இப்போ பை ஆர்டர்லயே 1C 1OCO அது போட முடியுமா? அது இதுல வந்து வாய்ப்பு இல்லை சார், ஏன்னா இது இந்த இதுல ஆக்டிவ் ஆகலைன்னா உங்களுக்கு இது ஆகாது. இல்ல. பை ஆர்டர்ல ஒன்லி பை செல்லுக்கு மாத்திரம் தான் அது ஒர்க் ஆகும். உங்களோட ஸ்டாக் இல்ல, நீங்க டைரக்டா வந்து என்ன பண்றீங்க, நம்மளோட லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறோம். இது நம்ம எதுவுமே வாங்கி வைக்கல, அதனால வந்து சிங்கிள் தான் இருக்கு. ஓகே சார். அது ஹோல்டிங்ல இருந்தா மாத்திரம் தான் OCO போட முடியும். ஆமா சரிங்களா? ஆமா ஆமா ஹோல்டிங் ஆமா இல்லாத வந்து அது இன்ட்ராடே மாதிரி தான். இப்போ நம்ம கிட்ட இல்லைன்னா அது இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன ஆமா ஆமா அதுக்கு போட முடியாது. ஸோ பாருங்க, இப்போ நம்ம சப்போர்ட் ஜோன்ல நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எந்தெந்த ஸ்டாக் நம்ம சப்போர்ட் ஜோன் பார்த்துட்டு அந்த இடத்துல வரும்போது சாம்பிள் குவான்டிட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெரிய குவான்டிட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. சாம்பிள் குவான்டிட்டி போட்டுட்டு அங்கே பையான பின்னா நம்ம போய் பார்த்துட்டு அங்கிருந்து எப்படி ரியாக்ட் ஆகுது பார்த்துட்டு அடுத்த குவான்டிட்டியை நம்ம ஆட் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு நல்ல மெத்தட் தான் சார். ஏன்னா இது எப்போ ப்ரைஸ் வரும்னு நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே சார். இதாவது ஆப்ஷனுக்கு இதே தான். நீங்க இதே மாதிரிதான் ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரைஸ் ஸ்ட்ரைக் இருக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இதே மாதிரி கிரியேட் ஜிடிபிள் போயிட்டு நீங்க இதே மாதிரி நீங்க ஒரு பை பண்ணி வச்சிருக்கீங்க, செல் பண்ணா ஓசியோ போட்டு 2 வந்துடும். ட்ரிகர் ப்ரைஸ் இங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட் இதுல நீங்க வந்து ட்ரையல் பண்ணிட்டு ஒரு 10 5 உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்காக ட்ரையல் பண்ணிட்டு நான் நீங்க இந்த மாதிரி தான் மார்க்கெட் தான் அவனே ரெக்கமெண்ட் பண்றான், பட் நான் இதை தான் போடுவேன். மார்க்கெட் போட்டு இப்போ இது பண்ணா அதே ட்ரையல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். எது ஃபர்ஸ்ட் எது அடிக்குதோ அதை கொடுத்துட்டு இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஆனா அக்ரெசிவா இருக்கணும் சார். இந்த ஆர்டரை டக்குன்னு போட்டுறணும். நான் எடுத்தது இல்ல இது ஈஸி சார், நீங்க போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு தெரியுது. ஆர்டர் போட்டோன்னே நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை பண்ண போறீங்க, ஸ்டாப் லாஸும் போற போறேன், டார்கெட் போட போறீங்க, போட்டு விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு அமௌண்ட் போட்டா போதும். ஓகே புரியுது சார். வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா இதை நம்ம ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இதோட கால வரையறை சார், இதோட கால வரையறை சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவி. 1 இயர் நினைக்கிறேன், ஸ்டாக்குக்கு 1 இயர் நினைக்கிறேன் சார் இதோட இது. அது கீழேயே இல்ல ப்ரோ, அது கீழேயே காமிச்சிரும் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட். சரிங்க, பார்க்கலாம், நான் பார்த்துருக்கேன். ட்ரையலிங் இங்கே போட்டுருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்க டேட்டு. ஆமா சார். 14/7/2020. 1 இயர் ஸ்டாக்குக்கு 1 இயர் சார். பட் ஆப்ஷனுக்கு அது வராதுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் வேணா செக் பண்ணி பாருங்க சார், அது என்ன வருதுன்னு. ஆப்ஷனுக்கு வேற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. அது அப்படிதான் கொடுத்துருக்கான் சார். பட் ஆனா இது அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் அவன் எக்ஸ்பீரியனா நம்மளால க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவான் தெரியல. இல்லையா? ஓகே சரி எனிவே இருக்குது ஆர்டர். ஓகே முத்துக்குமார் சார், இந்த ட்ரையலிங்ல பாயிண்ட் கொடுத்துருக்கிறது எதை மீன் பண்றாங்க? ஒரு டிக்க சொல்றாங்களா அல்லது ₹1 அப்படின்ற சொல்றாங்களா? எதை சொல்றீங்க? இதுங்களா ட்ரையலிங் சொல்றீங்களா? ட்ரையலிங் பாயிண்ட் வருது இல்லைங்களா?
ஆமா பாயிண்ட்ஸ் தான் சார். அந்த பாயிண்ட்னா ஒரு பிரைஸ் தான். நீங்க வந்து இது வந்து ஒரு ரூபா 100 2 ரூபா 3 496 ரூபா 1 அந்த ரூபா மாதிரி 2 ரூபா 3 ஒரு ரூபா ரூபா இருக்குல்ல, அந்த 2 மாதிரி ரூபா 2 பாயிண்ட்ஸ். ரூபா அந்த மாதிரி. அதான் கேட்குறேன். அதான். ஸோ டென்ஷன் ஆகாம ஆர்டர் போட்டுக்கலாம் இனிமே என்ன